Start. So today we are going to discuss about the next important topic, half-life period. Half-life period. Half-na enna? அரை. Half-na அரை. Life அப்படின்னா வாழ்க்கை. Your lifetime. ஆயுள். அப்போ அரை. ஆயுள். Period. அப்படின்னா சார் எந்த பீரியடு? அரை ஆயுள் காலம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஹாஃப் லைஃப் பீரியட்னா அரை ஆயுள் காலம். அரை ஆயுள் காலம்னா என்ன மீனிங்? சிம்பிளாக சொல்லிட பார்த்துக்கோ. இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சொன்னேன், திஸ் இஸ் அ லெட் சாம்பர். லெட் சாம்பர். லெட் சாம்பர். இதுக்குள்ளதான் நம்ம யாரை உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கிறோம். இந்த எலிமெண்ட் பேர் என்ன அப்படின்னா ரேடியம். இந்த ரேடியத்தை எப்படி பிரிக்கிறோம்னா RA. திஸ் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, திஸ் எலிமெண்ட் எமிட் ரேஸ், கதிர்களை வெளியிடுகிறது. எமிட் ரேஸ். So the emission of rays from the radioactive element, this is taking place in a spontaneous manner and continuous manner. So the spontaneous and continuous emission of rays from radioactive element is called radioactivity. கதிர் இயக்கம். அப்போ அந்த மாதிரி கதிர் வெளியிட்டு இருந்ததுன்னா சும்மாவா இருக்குது, அது பாட்டு கதிர் வெளியிட்டு ஏதோ மாற்றம் நடக்கணும் இல்லையா? நேற்று சொன்னோம். என்ன சொன்னோம்னா வந்து நேற்று யுரேனியம் இருக்குதுங்க சார், யுரேனியம் இது என்னவா மாறுச்சுன்னா தோரியமா மாறிடுச்சு சார் சொன்னோம். ப்ளஸ் என்ன ரே வெளிவந்துச்சுன்னா ஆல்ஃபா ரே வெளிவந்துச்சு. அப்போ கட்டாயம் வந்து இந்த ரேடியமா இருக்காது, கதிர் வெளிவிடும் போது இன்னொரு தனிமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்கே ஆல்ஃபா கதிர் வெளிவந்துச்சு. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஸோ நமக்கு என்ன கவலை அப்படின்னா, நம்ம யாரை எடுத்துட்டீங்க? யுரேனியம் எடுத்தோம். இங்கே யார் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்காக ரேடியம் எடுத்துக்கிறோம். இந்த ரேடியம் நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ரேடியம் 8 கிராம் எடுத்திருக்கிறேன். 8 கிராம் ரேடியம் உள்ளுக்குள்ள இருக்குது. நான் வாங்க புத்தகம் கொடுத்து வந்து கையில் வாங்கி சார் 8 கிராம் கொடுங்க டக்குன்னு வாங்கிட்டு வாட்ச் ஆன் பண்ணிடுறேன். வாட்ச் சார், வாட்ச் ஆன் பண்ணி என்ன பண்றது? அதுக்கு ஒரு வாட்சை இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ வாட்ச் ஆரம்பிச்சிட்டீங்க. வாட்ச் ஆரம்பிச்ச உடனே பண்ணுன்னா, நீ கையில் இப்போ வாங்கும்போது இப்போ at present now you are having 8 gram. That 8 gram is placed in the lead chamber. Now it always emit rays. கதிர் விட்டுட்டு தான் இருக்குது. டக்குன்னு 8 gram வாங்கி உள்ள வச்சுட்டு வாட்ச் ஆன் பண்ணிடுற. ஆன் பண்ணால் கதிர் வெளியிட்டு இருக்குது, விட்டுட்டு போகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி கதிர் வெளியிடுவதால் இது வந்து ஆள் மாறுது, இடம் மாறுது. ஆள் மாறிட்டே இருக்கு, ரேடியம் வேற மாறிட்டே இருக்கு. அப்போ ரேடியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு. கதிரை வெளியிட ரேடியத்தினுடைய அளவு சைஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. இன்னொரு எலிமெண்ட் இன்னொரு தனிமா மாறுது, அந்த பக்கமே போக வேண்டாம். கதிர் வெளியிடுவதால் இதனுடைய அளவு குறைகிறது, வேறொரு தனிமா மாறுகிறது. அப்போ 8 கிராம் இருந்துச்சு. இந்த 8 கிராம் தான் வந்து எங்கிட்ட இருந்த ஆரம்ப அளவு, இனிஷியல் அமௌண்ட். இந்த கதிர் வெளியிட்ட உடனே இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா, எங்கிட்ட இருக்கிற ரேடியம் எத்தனை கிராமா மாறிடுச்சுன்னா 4 கிராமா மாறிடுச்சு. இப்போ வாட்சை வந்து நான் பார்த்தேன், வாட்சில் டைம் பார்த்தா ரொம்ப கம்மி தான், 1950 வருஷம். எத்தனை வருஷம் எடுத்துக்குது? 1950 வருஷத்துக்கு நான் வாட்சை நான் என் பையன்கிட்ட கொடுத்து, என் பையன் 100 வருஷம் இருந்து பேர்கிட்ட கொடுத்து, அவன் 100 வருஷம், 19 ஜெனரேஷன், 20 ஜெனரேஷன் கழிச்சு பார்த்தா தான் இந்த ரேடியம் எத்தனை கிராமா இருக்குன்னா 4 கிராமா இருக்குது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை சென்னையில் வந்து ரேடியோ பூபம் ஆற்றுல வந்து அந்த ரேடியத்தை கொண்டு அவனை உள்ள போட்டுட்டான். ஸோ அந்த கதிர்னால பயங்கரமான ஆபத்து வரும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி சர்ச் பண்ணி ரேடியத்தை வெளியே எடுத்து கொண்டு போய் பூமிக்கு அடியில் வந்து பதிக்கணும். பூமிக்கு அடியில்னா சாதாரண ஆழம் இல்லை, 400-500 அடி வந்து தோண்டி அதுக்குள்ள பொதிச்சு அந்த மண்ணை போட்டுட்டா அப்பவும் கதிர் வெளியிடத்தான் செய்யும். அந்த கதிர் வெளியே வராது. அப்போ 1950 வருஷம் இருந்து 4000 வருஷம் 5000 வருஷம் கழிச்சு தான் வெளியே வரும். அந்த 5000 வருஷம் கழிச்சு நாமெல்லாம் இருக்க மாட்டோம். அடுத்த தலைமுறை ஒரு 100 50 60 தலைமுறை தான் இருக்குது.
ஆனால் இது பக்கத்தால் நின்னோம்னா நம்ம 10 நிமிஷம் செத்து போயிடுவோம். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். அப்போ என்ன ஆச்சு? இப்போ நம்ம என்ன டைட்டிலுக்கு வருவோம்? அரையாறு காலம் என்றால் என்ன? ஒரு கதிரியக்க தனிமமானது கதிரை வெளியிடுகிறது. கதிரை வெளியிடுகின்ற பொழுது அந்த கதிரியக்க தனிமத்தினுடைய எடையானது குறைந்து கொண்டே இருக்கிறது. கதிரை வெளியிடுவதால் அந்த தனிமம் வேறொரு தனிமமாக மாறுகிறது. அதை விற்று ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட அளவு 8 கிராம். அந்த 8 கிராம் என்பது 4 கிராமாக மாறுவதற்கு அது எடுத்துக்கொண்ட காலம் 1950னா வாட் இஸ் தி ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரேடியம் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்னா 1950 வருஷம். 1950 வருஷம் எடுத்துக்குது. சார் இது என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் எடுத்ததே வந்து சார் பொய் சொல்றாரு. இஸ் டெல்லிங் லை. பொய் சொல்றாரு சார். இதனால நான் வந்து சார் நம்பல. உடனே நீ என்ன பண்ற? 4 கிராம 1950 வருஷம் வச்சுருக்கு இல்லையா? நீ என்ன பண்ற? என் கூடவே தான் இருக்கிற. 2 பேரும் ஒட்டுக்கத்தான் இருக்கிறோம். சார் நீ உங்க மாதிரி நான் அழுத்தம் கிடையாது. நான் எடுக்கிறதே 4 கிராம் தான் எடுக்கிறேன். 8 கிராம் எடுத்து நான் 1950 வருஷம் காத்துக்க மாட்டேன் சார். சரிதான் மகனே, இது வந்து யூ. உங்ககிட்ட 4 கிராம் இருக்குது இப்போ ஆரம்பத்தில். சார் இது 2 கிராமா மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொன்னா 2 கிராமா மாறுறதுக்கு அதே 1950 வருஷம் இருக்குது. நான் ரொம்ப புத்திசாலி சார். உங்க மாதிரி முட்டாள் கிடையாது. நான் 10 கிராம் தான் சார் எடுப்பேன். உங்க மாதிரி கிலோ நான் வந்து 8 கிராம் 10 கிராமா 8 கிராமா போட்டுருக்க வேண்டாம். நான் எடுக்கிறத 100 மில்லிகிராம் தான் எடுப்பேன். 100 மில்லிகிராம் கடுகு அளவு. நான் 5 கடுகு தான் எடுப்பேன். எடுத்துக்கோ. யாரும் வேண்டாங்க. இது 50 மில்லிகிராம். மில்லிகிராம் எம்ஜியில் பிடிக்கணும். இது ஆரம்ப அளவு 100. இப்போ அதில் பாதியா குறைஞ்சிருச்சு 50. இப்போ எவ்வளவு சார் டைம் எடுத்துருச்சு? 2 நாள் எடுத்துச்சா? இல்ல, இப்போ அது எடுக்கக்கூடிய காலம் எவ்வளவுன்னா 1950. இப்ப என்ன சொல்ல வர்ற? ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் அதில் பாதியாக குறையுது. காரணம் கதிரை வெளியிடுகிறது. So you take a radioactive element, due to decay, due to disintegration, it emits lot of rays. No problem. During the emission of the rays, the amount of the substance is reduced day by day. Day by day, அது வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. Simultaneously, the element is converted into some other element. That is not the matter. Initially, you have radium with you, 8 gram of radium. So you observe. Now you start the box. You observe. After 1950 years, you can see the amount of radium is 4 gram. So the time taken for the radioactive element to reduce its initial amount into half. அந்த ஆரம்ப அளவிலிருந்து பாதியாக குறைவதற்கு அது எடுத்துக்கொண்ட காலம் அரை ஆயுள் காலம். இது நிறைய புக்கில் நிறைய மாதிரி தப்பா டெஃபனிஷன் இருக்குது. நான் உங்களுக்கு கரெக்டான டெஃபனிஷனை கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? சார் நான் 4 கிராம் எடுத்தேன். எஸ், திஸ் இஸ் த யூ. ஸோ இட் இஸ் த டைம் டேக்கன் பை 4 கிராம் ஆஃப் ரேடியம் டு ரெடியூஸ் இட்ஸ் அமௌண்ட் இன்டு 2 கிராம். 2 கிராமா மாறுது சார். அப்பவும் எவ்வளவு எடுத்துக்கணும்? 1950. இல்லை சார், so I have taken only 100 milligram of radium. No problem, my dear gentleman. You have start the box. So 100 milligram. What is the half of the amount? 50. So 50 is the half of the amount. So for the same radium, you take only 50 milligram. So after 1950 years, you can observe that the amount of radium is only 50 gram. So the half-life period of an element is constant. It is constant. Whatever you take, if you take 10 gram, if it reduces to 5, the time taken for the radium is 950 years. 1950 years. No sir, I will take only 2 milligram. ஒரு கடுகளவு தான் எடுத்துக்கிறேன். I take 2 milligram of radium. நீ குமார்லாம் நான் வந்து கஷ்டப்படல. சரி தம்பி, what about it? So you know the radium is a radioactive element. Definitely it decays or it disintegrates or it emits various types of rays. The phenomena is called radioactivity. No problem. So initial amount is 2 milligram.
the final amount is 1 milligram. The time taken for this also 1950 years. So the radioactive element, the half-life period of a radioactive element is a constant factor. நல்லா ஞாபகம், அது மாறவே மாறாது. இத்தனை வருஷம் படிச்செல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ, இட்ஸ் ரியல், இட்ஸ் ஃபேக்ட், இட்ஸ் ட்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதமான சந்தேகம் அடையாதுங்க. இது போதும்னு நினைக்கிற நல்ல பையனுக்கு இதோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, now we are going to see about the definition of half-life period. Half-life period is the time taken by the radioactive element. ஒரு கதிரியக்க தனிமமானது எடுத்துக்கொண்ட நேரம். இங்க நம்ம ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்னா யார் எடுத்துட்டோம்? ரேடியத்தை எடுத்துட்டோம். To reduce its amount as half of the initial amount. So the initial amount எவ்வளவு? Time taken with the radioactive element bracketல initial amount அதாவது 8 கிராம். To reduce its half of the initial amount. அப்ப half of the initial amount னா எவ்வளவு? 4. initial amount எவ்வளவு? 8 கிராம். அப்ப 8 கிராம் இருக்குது 4 கிராமா மாறுறதுக்கு இது எடுத்துக்கொண்ட காலம். அப்போ ஒரு கதிரியக்க தனிமமானது தன்னுடைய எடையில் கதிர்வீச்சின் மூலமாக பாதியாக குறைவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் half-life period. Or half-life period is the time taken by the radioactive element to reduce its original amount with you. அது மட்டும் தான் இருக்குது. To reduce its amount as half. Initial amount பாதியா மாறுது. So that time is called half-life period. This is very, very important. So here is an example. I already told you. If you take 8 gram of radium, இங்கே வந்துருச்சா? If 8 gram radium is taken initially, 8 gram radium ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா, due to decay, கதிரியக்கத்தின் காரணமாக the amount of radium is reduced day by day. நாளுக்கு நாள் குறைச்சிட்டே இருக்குது. ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தா என்ன ஆகுதுன்னா, reduced to 4 gram. இங்க எத்தனை கிராம்? 8 கிராம். இப்போ இங்க எத்தனை கிராம்? 4 கிராம். அளவுல பாதியா குறைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் 1950 1950 years. So the 1950 years is called half-life period of radium. This is a constant factor. So the rate of disintegration is proportional to the amount of radioactive element. நீ வந்து எடுத்துக்கூடிய அளவு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் எடுத்துன்னா கொஞ்சமா கதிர்வெடிப்பு. இது என்ன மீனிங் சொல்றேன்னா, ப்ரொபோர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் சொல்றாங்க. அப்ப நீ 2 கிராம் எடுத்துட்டா அது 1 கிராமா மாறுறதுக்கு 1950 வருஷம் எடுத்துக்குது. 2 கிலோ எடுத்துட்டீங்கன்னா 1 கிலோவா மாறுறதுக்கு 1950 வருஷம் இருக்குது. ஆனா இங்க கதிர் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஏன்னா நீ எடுத்த அளவு குறைவு. ஆனா இங்க கதிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ கதிர் வந்து வெளியிடத்தான் செய்யுது. டெஃபினட்டா 2 கிராம் எடுத்தா 1 கிராம் அளவு கதிர் வெளியிடுது. 2 கிலோ எடுத்து 1 கிலோ அளவு கதிர் வெளியிடுது. ஆனா இங்க கதிர் வந்து அதிகமா வெளியிடுது. இங்க கதிர் ஒன்றும் இல்லை. 4 ஹெல்ஸ் புக் எடுத்துக்க 4 பேப்பருக்கு தீய பற்ற வைக்கி தீ வெளியிடத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. அதை ஒரு 10 ஹெல்ஸ் புக்கு போட்டு ஏறி பயங்கரமா தீ வருது. இங்க கை வைக்கி 4 பேப்பர் கை வச்சு ஒரு தட்டிடலாம், கை மேலே பேப்பர் வச்சு அடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அதை ஒரு 10 பேப்பர் வச்சு அடிச்சுன்னா கை வெந்து வருது. அப்ப நீ இனிஷியலா அமௌண்ட் எவ்வளவு எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு ரேடியேஷன் ஹெவியா வரும்னு அர்த்தம். ஆனா எடுத்துக்கிற காலமெல்லாம் ஒண்ணுதான். amount of rays that is decayed from the radioactive element that depends upon the amount of radioactive element that was initially taken. ஆரம்பத்தில் எடுத்த அளவை பொறுத்து கதிர்வீச்சினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். 2 கிராம் எடுத்தீங்கன்னா கதிர்வீச்சு இருக்குதான் செய்யும். 1 கிராமுக்கு 1950 வருஷம் எடுத்துக்கு. 2 கிலோ எடுத்தீங்கன்னா கதிர்வீச்சு இருக்குதான் செய்யும். 1 கிலோ மாறுக்கு 1950 வருஷம் எடுத்துக்கு. ஆனா 2 கிலோ ரேடியத்தை நீ சும்மா வச்சுன்னா நான் இங்க போய் சொன்ன 2 கிலோமீட்டர்னு இன்னும்
it's not wrong, correct. It is minimum it will apply minimum 20 kilometers radius வந்து அத்தனை பேர்த்தையும் பாதிக்கு. So definitely the life of the human being becomes a question mark. மனிதனுடைய வாழ்க்கை தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். That is why you are in a position to study about the radioactive element. Especially we are using all the radioactive element in the nuclear reactor. Especially in Kodangulam, we are utilizing this uranium and thorium for generating the power. So that radium should be preserved. It should be preserved very carefully. ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து உலைக்குள்ள உள்ள போட்டுருவாங்க, உலையை மூடிடுவாங்க. ரேடியத்தை வெளியே வரும்போதும் அப்படித்தான் பாதுகாப்பாக வரும். உள்ள போட்டு மூடிட்டாங்கனால ரியாக்ஷன் நடக்குது. கொஞ்சோண்டு லீக் ஆச்சுன்னா டோட்டல் தமிழ்நாடே பாதிச்சிரு. ஆகியனால தான் அந்த அணு உலைகள், நியூக்ளியர் உலைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம், இந்த ரேடியேட்டிவ் டீகேங்கிறது ஆல்பா கதிர் ஹீலியம் நான் சொல்லிட்டேன். எக்ஸ்ரே, லைட் ரே வந்து எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்னா தட் இஸ் யூட்டிலைஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபிக்கல் பர்பஸஸ். எக்ஸ்ரே, லைட் ரே cannot able to penetrate to the human being. உனக்கு கல்யாண நேரத்தில் ஃபோட்டோ எடுத்துல பொண்ணு மாப்பிள்ள தான் ஃபோட்டோ தெரியும். மாப்பிள்ளைக்கு எத்தனை எலும்பு இருக்குது, எத்தனை கிட்னி இருக்குதுன்னா அது காட்டாது. ஸோ இட் cannot penetrate through the human beings. But X-ray, when you take X-ray, the X-ray can able to penetrate to the human body. ஆகியனால பைக்கில் கீழே விழுந்துட்டோம் சார், அடிபட்டுருச்சுங்க சார், அப்படியா எக்ஸ்ரே வேடு. அப்போ என்னாச்சு, சாதாரண ஃபோட்டோ ரேஸ் கேமராவில் வந்த ரே வந்து பாடியோட சரி, எக்ஸ்ரே பாடிக்கு உள்ளே போகுது. இல்லை சார், நான் கொஞ்சம் ஆபத்தாக விளையாடி பார்க்கலான்னு இருக்கேனுங்க, நான் காமா ரேஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, காமா ரே போட்டீங்கன்னா அப்படியே வயிறு ஓட்டையாகி பின்னாட போயிரு, குடலெல்லாம் தனியாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ த பெனட்ரேட்டிங் பவர் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் லைட் to X-ray. The order is of increasing order. That is why, see, the gamma rays is highly dangerous. You know, the radioactive element emits the gamma ray, so the gamma ray will affect the human being. So that is why this chapter is introduced for the polytechnic student, especially in N scale. But as I already told you, the nuclear chemistry, it was initially introduced in 1985. After 35 years, again it was introduced only because of the various nuclear reactors that was being collaborated with various foreign countries, and based on that we are getting the electricity as per our requirement. தேவையான அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு காரணம் அட்வான்டேஜ் இதுதான். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ரேஸ் நம்மளை பாதிக்கு. ஸோ ஹாஃப்-லைஃப் பீரியடுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிகே வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். 1950ங்கிறது கான்ஸ்டன்ட். 1950 இஸ் ஈக்குவல் டு 2.3 T into log A by A minus X. A by A minus X. This is the formula. This is the formula. Let us come to the equation for half-life period. So equation half-life period என்ன equation எழுதுற? So equation is K. 1950 அது கான்ஸ்டன்ட். அப்போ K that is equal to 2.303 divided by T log A by A minus X. A by A minus X. இப்போ தான் நீ half-life period கண்டுபிடிக்கிறீங்க. கட்டாயம் வந்து என்ஸ்கேமில் 7 மார்க் கேள்விகள் வரலாம், 3 மார்க் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 1 மார்க் கேள்விகள் டிஃபைன் half-life period. ஸோ அப்போ இப்போ வந்து இதில் என்னென்ன டேம் உனக்கு தெரியும், கே உனக்கு தெரியும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு பீரியட். ஸோ 1950 தெரியும், அது விட்டு கேங்கிறது கான்ஸ்டன்ட், டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏ இஸ் தி இனிஷியல் amount of radioactive element. சரி, உனக்கு முதல்ல சொல்லிக்கிறேன், ரேடியம் ஆரம்பத்தில் எத்தனை கிராம் எடுத்துட்டீங்க, 8 கிராம் எடுத்துட்டீங்க. ஸோ A is 8 கிராம்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏ சேர்க்கிறார். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது ஏழுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. டிகேனால அமௌண்ட் குறைஞ்சது. அப்போ எக்ஸுங்கிறது இங்க ஏழை பாதினாக்கா அங்க என்ன பேரு? ஆஃப் லைஃப் பீரியட். ஏழை பாதினாக்கா ஆஃப் லைஃப் பீரியட். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு a/2. அதாவது உனக்கு என்ன ஆன்சர் தெரியும்னா 4. நமக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். ஆனா நமக்கு தெரியல. இனிஷியலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது பீரியட். டீங்கிறது டைம் டேக்கன். டீங்கிறது டைம் டேக்கன். டைம் டேக்கன் எடுத்துக்கொண்ட காலம். கதிரியல் வந்து எத்தனை நாள் எடுத்துட்டு. ஆனா உனக்கு என்ன வேணும்? ஆஃப் லைஃப் வேணும். அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லணும்? now this is TR, that is half life period. TR is the half life period. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா இங்க? எஸ். My dear students, it's a very simple. இந்த ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணீங்கன்னா 8 மார்க் கெட்டி. 2.03 by இந்த இடத்துல என்ன போடணும்? T ஆஃப். ஏன்னா அரை ஆயுள் காலம். இது முழு ஆயுள். இப்போ 8 கிராம் உங்கள்கிட்ட இருக்குது. முழு ஆயுளுக்கான ஈக்குவேஷன் வந்து A மைனஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? A/A 1. அது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஆரம்பிச்சாச்சு. 8 கிராம் எடுத்தாச்சு. 8 கிராம் எடுத்த உடனே 8 கிராம் ஈக்குவேஷன் என்ன மாறிடுன்னா டீக்கு பதிலாக டி ஆஃப் போட்ட லாக் ஏ மைனஸ் ஆரம்ப அளவு 8 கிராம். ஏ ஆறாம் அளவு 8 கிராம். இங்கே A/2. A/2. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 2.303 டிவைடட் பை டி ஆஃப் லாக். நீங்கள் இப்போ நல்லா படித்த பையங்கனாலும் நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணுறது? A/A/2 2A மைனஸ் A. ரெண்டு காமன் எப்படின்னா 2A மைனஸ் A/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி ஆஃப் லாக் A. 2A மைனஸ் A எவ்வளவு? A/2. அப்போ A/2 மேலே போயிடுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T of log 2A divided by A. தெரியல இல்லையா? 4/5/7 என்ன வரும்னா 7 மேலே போயிடுது. 7 பெருக்கல் 4 divided by 5. அந்த மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ A கேன்சல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by log A cancel 2 log 2. Now come here. So K that is equal to 2.303 divided by T off into log 2. Log 2 க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கால்குலேட்டர் அடிச்சு பாரு. 0 30 10. So that is equal to that multiply பண்ணினா 0.693 divided by that பெருக்கினா 693 by T of that is equal to K. What is half life period? Equation for half life period K. T of is equal to 0.693 divided by K. இப்போ ஒரு முடிவு வந்திருப்பீங்க. என்ன முடிவு வந்திருப்பீங்கன்னா இது எத்தனை மார்க் கேள்வி கேட்பானா 2 மார்க் क्वेश्चन. 2 மார்க் क्वेश्चन. calculate the half life period of radium. The value of K is equal to இது கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்த வேல்யூ இங்கே போட்டு 0.693 369 நீ என்ன பண்ற? 3 இது திருப்பி கடைசியில் போடுற 369. அப்போ 693. இந்த டி ஆஃப் அப்படிங்கிறது என்ன லெட்டர் மட்டும் ஞாபகம் போகுதுன்னா
3 6 9 ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக இது தூக்கி இங்கே ஓட்டினா என்ன வரும்? 6 9 3 புள்ளி வச்சுக்கோ. வெறும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ஷார்ட் கட்டு, வெரி சிம்பிள் மெத்தட். அப்போது நம்ம கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வித்தின் another 7 we will start how to work out the calculation of half-life period and few problems. அதாவது இதில் கொடுத்துட்டா சிலபஸ்லேயே ப்ராப்ளம்ஸ் ஆஃப் half-life period கொடுத்துட்டா. ஸோ நம்ம ப்ராப்ளம் பண்ணாமல் விட மாட்டாங்க, ப்ராப்ளம் கேட்பாங்க. We will work out the problems. Okay. See, problem number 1. Calculate the decay constant. Calculate the decay constant of cobalt. இது சிம்பிள் எப்படி பிரிச்சுடுவாங்க கொஸ்டின் பேப்பரில்? CO கோபால்னு பிரிச்சுருவாங்க. CO கோபால் whose half-life period is 30 years. Whose half-life period is 30 years. கேட்டாங்க. பயப்பட வேண்டாம். என்ன பயப்பட வேண்டாம்? ஏன்னா ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். T of ஒரே ஒரு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை K. இங்க Kங்கிறத என்ன சொல்லணும்னா K is the தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் K தான் DK கான்ஸ்டன்ட். இது 2 மார்க் கேள்விலாம் இல்லை, 7 மார்க் கேள்வி கேட்டால் பம்பர் பரிசு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் டிகே கான்ஸ்டன்ட் கேட்குறா. அப்போ டிகே கான்ஸ்டன்ட் கே கேட்குறா. அப்போ நீ கே இங்கே வரணும் இல்லையா? ஸோ கே ஈக்குவல் டு 0.693. கே இங்கே வந்தால் டி ஆஃப் இங்கே வருது. ஸோ ஃபுல்லாகவே எழுதி காட்டுறோம், எழுதி காட்டுறேன். என்ன அப்படின்னா ஸோ டி ஆஃப் இன்ட்டு கே that is equal to 0.693. So K is equal to 0.693 divided by T off. அதனால் நீங்கள் படித்த பையனால இந்த ஸ்டெப்பு தேவையில்லாததால் டைரெக்டாக ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. K கேட்குறா. அப்போ K is equal to K இங்கே மேலே வந்துட்டு T off இங்கே கொண்டு வைக்கலாம். 0.693 divided by T off. T off அப்போ 0.693. T off எவ்வளவு? half life period எவ்வளவு? half life period 30 years. 30 years 30 ஆல வகுக்கணும். ஸோ 2 3 6 3 9 4 3 1. அப்போ இது 10 ஆல வகுத்துறோம். இது 10 ஆல வகுத்தா இது 10 ஆல வகுத்துறோம், அல்லது இது 10 ஆல பெருக்கிறோம். சரி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2.31 30 ஆல் வரும்போது 0.231. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் யூஸ் பண்ண வேண்டியதான். கால்குலேட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.693 divided by 30. Yes, I am correct. The answer is correct. So K is equal to 0.0231. நான் வந்து வேண்டாத கணக்கு கொடுத்தேன். இங்கே 20 கொடுத்தா நீ என்ன பண்ணுற? கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, கால்குலேட்டர் போடுறீங்க. எனக்கு வசதிக்காக நான் 30 இயர்ஸ்னு போட்டேன். ஸோ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஓகேங்க சார். ப்ராப்ளம் நம்பர் 2. calculate the half-life period of cobalt. The decay தமிழ்ல வந்து கதிரியக்க மாறிலி, decay constant. தமிழ்ல என்ன சொல்றோம்னா decayனா சிதைவு மாறா எண்.
எந்த ஏதோன்னு கொடுப்பேன், எனக்கு கரெக்டாக நான் சொன்ன சிஜிவ மாறாயன் வேல்யூ எவ்வளோன்னா இஸ் 0.231. 0.231. இப்போ பாரு கணக்கில் பாரு எதை கேட்குறான், டி ஆஃப் கேட்குறது. நீ எதை கேட்டாலும் சரி ஃபார்முலா எழுதுது. டி ஆஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இங்கே என்ன கேட்டிருக்கிறான், டி ஆஃப் தான் கேட்டிருக்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லை. 0.693 டிவைடட் பை கே. கே எவ்வளவு, 0.231. சிம்பிளா பாரு, 10, 100, 1000. 1000 ரெண்டே பெருக்கினா 693 டிவைடட் பை 231. தட் இஸ் ஈக்குவல் டு 3 years. 3 years. 3 years. இந்த காலத்தில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு செக் திஸ். 0.693 divided by 0.231, that is equal to 3. ஏன்னா அந்த பர்பஸை தான் கொடுத்தேன். என்னன்னா இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அவன் வகுக்கிறது ஈஸிங்கனால கொடுத்தேன். ஸோ நீ இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யூசிங் கால்குலேட்டர் யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ 3 வகுப்போட மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஆன்சர் வருது, ப்ராப்ளம் ஓவர். அப்போ என்ன கணக்கு கொடுத்தாலும் சரி உன்னால் போட முடியக்கூடிய குவாலிஃபிகேஷன் நீ தான் வளர்த்திக்கணும். ஒரே காரணம் தான் நான் சொல்லிட்டேன். ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரினா 3, 6, 9. 3, 6, 9. 9 இங்கே போடு. 6, 9, 3 புள்ளி டிவைடட் பை கே டிஆர் டைம் கேடிஆர். இது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. இது கொடுத்தா இது எழுதிடலாம், இதை கொடுத்தா இது எழுதிடலாம். ஓகே, ரைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. 7 மார்க் கொஸ்டின். எந்த சந்தேகமும் இல்லை. நியூக்ளியர் எனர்ஜியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, we have to study 2 types of reaction. One is fission, another is fusion. Fission na பிளவு, fusion na அணுக்கரு, fusion na சேர்க்கை அல்லது சேர்தல். அப்போ அணுக்கள் வந்து பிளக்கிறது, உட்கரு பிளத்தல், உட்கரு சேர்த்தல். இதுதான் வந்து அதனால் கிடைக்கக்கூடிய ஆற்றல். So the energy that is released due to the fission and the fusion reaction is called as nuclear energy. Right. So before go in detail about the fission and the fusion reaction, first we must know what is nuclear energy. What is nuclear energy? So the energy is released during the nuclear reaction is called nuclear energy. கொஞ்சம் நான் இது கூட மாற்றி இருக்கலாம். இப்போ நான் சொன்னது கரெக்ட். The energy released during nuclear reaction. இது இப்போ தோணுமெண்ட் பிரச்சனை. ஜஸ்ட் நோ இட் இஸ் இந்த கேஷுவலாக வந்தது. எனர்ஜி ரிலீஸ்டு, ஆற்றல் வெளியாகுது. எப்போ? உட்கரு வினையினால். அப்போ the energy released due to the nuclear reaction or during the nuclear reaction. Appo in nuclear reaction we know that the mass of the reactant and the product ரெண்டு சேம் கிடையாது. ஏன்னா முதல்ல சொல்லிருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, CCO2O2, இதுக்கு பேரு கெமிக்கல் ரியாக்ஷன். யுரேனியம் 92 234, this becomes thorium 90 230 plus alpha A. எடுத்தது யுரேனியம், கிடைச்சது தோரியம். இதுக்கு பேரு நியூக்ளியர் ரியாக்ஷன், இதுக்கு பேரு கெமிக்கல் ரியாக்ஷன். இங்க இதனுடைய இடம் 12, இதனுடைய இடம் 32, கிடைக்கக்கூடிய இடம் வந்து 44 கிராம். கெமிக்கல் ரியாக்ஷன்ல the mass of the reactant and the mass of the product are same. எடுத்த பொருள் என்ன எத்தனை எடுத்தியோ அவ்வளவு பொருள் கிடைக்கும். But in nuclear reaction, the mass of the reactants and the mass of the product are not the same. கட்டாயம் வந்து கிடைக்காது. அப்போ என்னமோ நடக்குது. சார் என்ன நடந்துச்சு? ஆல்பா வெளியே வந்துச்சு. அந்த ஆல்பா ரேஸ் என்னவா வருது? It is a ray that is emitted by the uranium. So the ray, light, it has energy, ஆற்றல் ஒண்ணுமே இல்லை.
சாதாரண சூரியன் பாட்டு ஜம்முன்னு ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அதே சூரிய ஒளிய ஒரு கான்கேவ் லென்ஸ் வட்டமா இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க பிசிக்ஸ்ல. அதை பிடிச்சி குவிக்குது. அப்படி வச்சுன்னா பேப்பர் தீப்பத்தி எரியும் அல்லது வேற ஏரியா கூட பற்ற வச்சுக்கலாம். தீப்பெட்டி அவசரத்துக்கு இல்லை அப்படின்னா கூட நீ பாட்டுக்கு பற்ற வச்சுக்கலாம். ஜம்மு பற்ற வச்சுன்னா பாட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு சாதாரண சூரிய ஒளியை குமிச்சு இப்படி வச்சாவே தீ பிடிக்குது. ஒரு வீட்டில் தீ பிடிக்கணும் ஒரு ஓலை பிடிச்சினாலும் கூட அப்படி கான்கேவ் லென்ஸ் வச்சு பிடிச்சோம்னா அந்த வீடு தீ பிடிச்சிருக்குது. அவ்வளவு ஆற்றல் நம்ம சாதாரண லைட் ரேஸ்க்கே இருக்குது. சாதாரண நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளிக்கே இருக்குதுன்னா சார் யாரு? ஆல்பா. இன்னொருத்தர் யாரு? பீட்டா. இன்னொருத்தர் யாரு? ரொம்ப டேஞ்சரஸ் மேன், காமா. ஓட்டையே போட்டுருவா அப்படின்ட்டா. ஸோ இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தையும் அழிச்சிருவானுங்க. அவ்வளவு பவர்ஃபுல் ரேஸ் வருது. ஆகினால்தான் ரியாக்டன்ட் மாசும் ப்ராடக்ட் மாசும் கெமிக்கல் ரியாக்ஷனில் சேமு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூவில் ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு. இது ரியாக்டன்ட் ப்ராடக்டுடைய எண்ணிக்கை சேமு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் வேற, ப்ராடக்ட் வேற. டிரான்ஸ்ஃபரேஷன் ஆஃப் ஒன் எலிமெண்ட் இன்டு அனதர் எலிமெண்ட். ரிவர்சபிள் மாறு, இது மாறாது. டெம்பரேச்சர்னால மாறு, டெம்பரேச்சர்னால மாறாது. இதெல்லாம் வித்தியாசங்கள் சொன்னோம். பட் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இங்கே எடுத்த எடை இங்கே கிடைப்பதில்லை, இங்கே அது கிடைக்கணும். கிடைக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? பாரு, கூட்டி பாரு, ஹீலியம் 2 4. ஆனால் கொஞ்சோண்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் என்ன வருதுன்னா அந்த ரேஸ் வருது. அந்த ரேஸுடைய பவர் என்னன்னு பாருங்க. So the product are the same. So the difference in mass is converted into energy by using the formula, Einstein formula. E is equal to mc square. E என்பது ஆற்றல். ஆற்றல் என்பது எதற்கு சமம் என்றால் அந்த காணாம போன அந்த நிறை, அந்த கதிர் எவ்வளவு காணாம போச்சு, அந்த கதிரினுடைய நிறை. is the mass loss during decay. கதிர்வீச்சினால் காணாமல் போனது அந்த கதிர்வீச்சினுடைய அளவு எத்தனை கிராம் இன்டு c. is the velocity of light. 3 into 10 to the power of 10. சார் என்ன சார் சொல்றீங்க? இன்னும் சிம்பிளா ஒரு விஷயத்தை பெருசு பண்றீங்க. ஒண்ணுமே இல்லை தம்பி. நான் எடுத்தது 60 கிராம். அங்க எப்படி எடுத்த? 44 கிராம் எடுத்த. கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியில யுரேனியம் தோரியமா மாறுச்சு. இது என்னன்னா 60 கிராம் எடுத்த, இது 58 கிராம் தான் இருக்குது. 2 கிராம் என்னவா போச்சுன்னா ரேஸா போச்சு. வெறும் 2 கிராம் தான். எத்தனை கிராம்? ஒரு கடுகு அளவு தான் போச்சு. அந்த கடுகு அளவுல கிடைக்கக்கூடிய ஆற்றல் பாரு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி E is equal to கடுகு அளவு பெருக்கல் 3 into 10 to the power of 10. 6 10 1 2 3 4 5 6 7 8 9 10. காணாம போனது கடுகு தான். ஆனா கிடைத்த எனர்ஜி பார்த்தா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 6000 கோடி ஆற்றல் கிடைக்கிறது. 6000 கோடி ஆற்றல், 6000 கோடி கிலோ ஜூல்ஸ் அல்லது 60 கோடி 6 கோடி கிலோ ஜூல்ஸ். 6000 கோடி ஜூல்ஸ். கிட்டே நிற்க முடியாது. ஒரு கேலோரின்னா என்ன அப்படின்னா, தண்ணியை வந்து 1 கிராம் வாட்டரை டெம்பரேச்சர் 1 டிகிரி உயர்த்திற்கு நீ கொடுத்த விறகு எவ்வளவோ, எரிபொருள் எவ்வளவோ, அதுதான் வந்து 1 கேலரிங்கிறார். அப்போ இங்கே எத்தனை கேலரி? 6000 கோடி கேலரி. அப்படின்னா என்ன சார் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது இப்ப சொன்னா புரியல. இது நல்லா புரிஞ்சுட்ட. காணாம போனது 2 கிராம், கிடைச்சது வந்து கிட்டே வர முடியாது. ஜப்பான் என்ன இந்தியாவே அடுத்தது. 2 குண்டு போட்டா இந்தியா கோவிந்தா. புரிஞ்சு வச்சு நம்மகிட்ட இருக்குது. நம்ம சாதாரணப்பட்டால் இல்லை. நீங்க ஆல் பாம்பு, ஹைட்ரஜன் பாம்பு இருக்கு, ஏட்டம் பாம்பு இருக்கு, நியூட்ரான் பாம்பு இருக்குது சொல்லியாச்சு. ஒப்பந்தம் போட்டாச்சு. நீ போடுறியா போடு, நான் போடுறேன் போடு, எல்லாரும் மாற்றி போடுங்க. போயிட்டு போகுது. எல்லாரும் செத்து போயிடலாம்.
புல் பூண்டு ஒரு 10,000 வருஷத்துக்கு பிறகு யாரும் குறைங்கிற நடு படிச்சு தனி யுகமாகத்தான் மாறும். ஸோ ஃபிசன் என்றால் என்ன? அணு கரு உட்கரு பிளத்தல். உட்கரு பிளத்தல்னா என்ன மீனிங் நான் சொல்லிட்டேன். இப்போ யுரேனியம் இருக்குது, யுரேனியம் 92 235, அப்போ 235 92 கடி இதெல்லாம் ஸ்பாட்டில் தோன்றது 13 4 143. அப்போ யுரேனியத்தில் 92 புரோட்டான் 143 நியூட்ரான் 92 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நம்ம இந்த எலக்ட்ரானை பற்றி பேசவே இல்லை. யாரை பற்றி பேசுகிறோம்? யுரேனியத்தை மட்டும் பேசுகிறோம். யுரேனியம் 92 235 5 கரெக்டு 3 கரெக்ட் 235. இந்த உட்கரு தான் நாம் என்ன பண்ணுறோம்னா சும்மா இருக்காதபடிக்கு கூடலாம் அணு மின்னினத்தில் ஒரே ஒரு நியூட்ரானை 1 கிலோ யுரேனியத்தை எடுத்துட்டு 1 நியூட்ரானை மட்டும் எடுத்து ஒரு தாக்குனீங்கன்னா ஒரே செகண்ட் சுவிட்ச் அமுத்துனீங்கன்னா 1 கிலோ மேலே 1 நியூட்ரான் போய் அடிச்சதுன்னா இந்த நியூட்ரான் காணாமல் போயிடுச்சு. இந்த ரெண்டை கூட்டு நியூட்ரானு 92 + 0 92 நியூட்ரான் ஒன்று தான். யுரேனியம் 92 236 இதுதான். பட் இதுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பரீட்சைக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு புரியறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன், நோட்ஸில் கொடுத்துருவேன். ஆனால் சொல்லிட்டேன் இது என்ன ரியாக்ஷனு? திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு, can anybody tell me the reaction, name of the reaction? This is called nuclear reaction. உட்கருவில் நடக்கூடிய வினை. அதனாலதான் பார்த்தா இந்த இடத்துல 92 புரோட்டான் 143 நியூட்ரான் சொல்லி பார்த்தா ஒரு நியூட்ரானை உங்களை தாக்கிட்டினால இந்த யுரேனியம் என்னவாக மாறுகிறது என்றால் இமிடியேட்டா பேரியமாகவும் கிரிப்டானாகவும் மாறுகிறது. அணியன் பேரியம் 36 தான், இது 56 36 141 92. அது இல்லாம ஒரு யுரேனியத்தை நீ அடிச்சியா? எத்தனை யுரேனியம் வந்துச்சு? 3 யுரேனியம் வந்துச்சா? ரைட், அது அப்படியே. ஸோ அந்த 3 நியூட்ரான் வந்துச்சா? இப்போ ஒரு நியூட்ரான் தாக்கினால ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ்ல 3 நியூட்ரான் வருதுன்னா இதுக்குள்ள பார்த்தோன்னா கோடிக்கணக்கான கிலோ அப்படின்னு சொல்லும்போது கோடிக்கணக்கான யுரேனியம் இருக்கு. எண்ணவே முடியாது ஒரு கிலோவில் எத்தனை யுரேனியம் சார் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கோடி கோடியே 6+0 23. அப்போ 236 கிராம் எடுத்த போதும் 236 35 கிராம் எடுத்துட்டீங்கன்னாவே 1 கிலோவில் எடுக்க வேண்டாம். சும்மா 1/4 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 1/4 கிலோ யுரேனியத்தில் எத்தனை யுரேனியங்கள் இருக்கிறது என்றால் இது ஃபார் டீச்சர்ஸ், ஐ எம் நாட் ஃபார் திஸ் இஸ் ஃபார் நாட் ஃபார் ஸ்டூடெண்ட். 6.02 × 10⁻23 1 2 3 1 2 3 4 5 6 21. ஒரு 1/4 கிலோ யுரேனியத்துக்குள்ள எத்தனை யுரேனியங்கள் இருக்கிறது என்றால் இத்தனை லட்சம் கோடி யுரேனியம் இருக்கிறது என்றால் ஒரு யுரேனியத்திலிருந்து 3 நியூட்ரான் புறப்பட்டால் இத்தனை யுரேனியத்திலிருந்து 3னா அப்போ 3னா 9 6 0 18 21 0 1 2 3 4 5 6 7 21 0 அப்படியே போட்டதுன்னா அத்தனை என்ன உற்பத்தி ஆகும் என்றால் நியூட்ரான் உற்பத்தி ஆகும். அத்தனை நியூட்ரான் உற்பத்தி ஆனால் கடல் நீர் அப்படியே உள்ள அடுத்த செகண்டே ஆவியாகி வெளியே போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆவி அப்படியே ஃபோர்ஸாக டர்பைன் மேலே படுது, டர்பைன் சுற்றுச்சுன்னா உள்ளுக்குள்ள மேக்னெட் இருக்குது, காயில் இருக்கு, கரண்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன பண்றீங்கன்னா தம்பி, லாஸ்ட்ல நான் தப்பா சொல்லிட்டேன். 12 டன்னு சொன்னேன், 1200 டன் சொன்னேன், தப்பு. இங்க பாருங்க, இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் 1 கிலோ ஆஃப் யுரேனியம், 1 கிலோ யுரேனியம் எடுத்துட்டீங்கன்னா வில் ப்ரொடியூஸ் த எனர்ஜி. அது ஆற்றலை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. அந்த வெப்பம் எதற்கு சமம் என்றால் 12,000 டன் நிலக்கரி. 12,000 டன் நிலக்கரினா ஒரு லாரியில 10 டன் ஒரு லாரியில் இருக்கிற மாதிரி இருந்தா 1200 லாரியில நிலக்கரி எடுத்துட்டு அந்த நிலக்கரி சூடு பண்ணி அந்த நிலக்கரினால கிடைக்கிற வெப்பத்துல தண்ணி ஆவியாகி அதுல எவ்வளவு கரண்ட் கிடைக்குன்னா 1200 லாரி நிறைய
கறி எடுத்துட்டு வர்ற, அதாவது 12,000 டன்னு கறி எடுத்தினா 12,000 டன்னு கறி எடுத்து கஷ்டப்பட்டு நீ எரிக்கிற போதுதா யார் எடுத்து என்ன போகுதுன்னா ஷார்ட் புட்டு வீசுற இல்லையா குண்டு அப்படி தூக்கி வீசுற மாதிரி ஒரே 1 கிலோ யுரேனியம் இருந்த போது 12,000 டன்னு தேவையில்லை, 1,200 லாரி தேவையில்லை, இத்தனை நிலக்கரி விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மட்டும் இருந்தால் போகுதுன்னா யுரேனியம் மட்டும் 1 கிலோ இருந்தால் போகுது, நமக்கு மொத்தம் இந்தியாவுக்கே மின்சாரத்தை கொடுக்கலாம். சார் என்ன சார் நீங்கள் டெய்லி 1 கிலோ தேவைப்படுமா? இல்லை, 1/4 கிலோவே வந்து இங்கே கணக்கு போட முடியாமல் இருக்குது. அப்போது அதனால தான் அது அந்த அணுவுடையானது அவ்வளவு பாதுகாப்பானது. ஸோ ஹியர் திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபிஷன். ஏன் ஃபிஷன் சொல்கிறோம்னா இது யுரேனியமானது 2ஆக பிளவுபட்டு விட்டது, அதனால் இது அணுக்கரு பிளவு. ஸோ சைமல்டேனியஸ்லி ஐ வாண்ட் டு ட்ரா ஒன் மோர் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் திங், இது ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட்டு. இந்த மாஸை காட்டிலும் இந்த மாஸ் கம்மி தான், அந்த கம்மியான மாஸ் தான் வந்து நியூட்ரான் ஆற்றலாக கிடைக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிக்ரீஸ் இன் மாஸ் இஸ் கன்வெர்டட் டு எனர்ஜி. அதை நான் ஈக்குவேஷன் போட்டு காட்டணும் இல்லையா, 6 + 2 3 2 3 9 6 2 3 9 6 6 18 18 0 6 9 3 21 சைபர் எனர்ஜி கிடைக்குது. அத்தனை சைபர் எனர்ஜி வந்து எத்தனைன்னா 2 கிராம் யுரேனியம் நம்மளுக்கு கிடைக்குது, சாதாரணமாக கிடைக்குது. ஸோ சார் காற்றுல யுரேனியம் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்பேற்பட்டது என்றால் திஸ் இஸ் அ chain reaction. I want to tell you because this is also you have to write chain reaction. சங்கிலி வினை சொல்லியாச்சு. என்னது? யுரேனியம் 92 235 ஒரு நியூட்ரான் தாக்குனா அது பேரியம் கிரிப்டான் ப்ளஸ் 3 நியூட்ரான் வருது. 3 நியூட்ரான் இங்கே தான் என்ன சொல்லிட்டான், யுரேனியம் 235 கிராம் எடுத்துக்கிறேன். 235 கிராம் யுரேனியம் எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை யுரேனியங்கள் இருக்கிறது என்றால் 6.023 23 இன்ட்டு 23 நியூட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 6.023 21 சைபர் அத்தனை நியூட்ரான் இருக்குது. அப்போ ஒரு நியூட்ரானை தாக்குனா 3 நியூட்ரான் வந்தா இமிடியட்டா அந்த 3 நியூட்ரான்களும் இத்தனை யுரேனியம் இருக்குது. அப்போ 3 நியூட்ரான் பிளஸ் யுரேனியம், ஒரு யுரேனியத்திலிருந்து 3 நியூட்ரான், மூணு நியூட்ரான். அப்போ ஒரு யுரேனியத்தில் தாக்குனா 3 நியூட்ரான்னா இத்தனை கோடி யுரேனியம் இருக்குது. இந்த 3 நியூட்ரான் மறுபடியும் தாக்குச்சுன்னா 9, மறுபடியும் தாக்குச்சுன்னா 3 3 3 நியூட்ரான் 0 1 நியூட்ரான் 0 1 நியூட்ரான் 0 1 27. அப்போ 1 3 மாறுச்சு, 3 9 மாறுச்சு, ஒவ்வொன்றும் 3 3 மாறுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 கிடைக்குது, 9 9 9 27 மாறுது, 27 81 மாறு, 81 243 மாறு, 243 வந்து 729 மாறு. அப்படியே மாறினா infinity number of neutrons are produced. So that infinity number of neutron is nothing but heat energy. That is why the neutron is used in bomb. அணு குண்டு தயாரிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா 1 கிலோ யுரேனியத்தை 1 கிலோவில் 1/2 கிலோ யுரேனியத்தை சேட்டலைட் உள்ள வச்சு அந்த யுரேனியத்துக்கு பக்கத்தாண்ட பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு தாக்கணும்னா நியூட்ரானை கொண்டு தாக்கணும்னா கரெக்டாக ஒரு பாக்ஸில் நியூட்ரான் இருக்கு, குண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த யுரேனியத்துக்குள்ளேயே அந்த நியூட்ரான் பாக்ஸை உள்ளே வச்சு சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக செட்டப் பண்ணிடுவாங்க. அது போய் உழுவருக்கு முந்தின சேர்ந்து தாக்கு உளுந்த உடனே
கோடி கோடியே கணக்கில் இல்லாத அளவு நியூட்ரான் வரும். அங்கே பூரா வெப்பம் வரும். வெப்பம் வந்து அந்த பிரதேசமே வந்து பாலைவனமாக மாறிவிடும். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன். 2 பர்பஸ் பயன்படுத்துகிறோம். ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும்னா மின்சாரம் தயாரிக்க, அழிவுபூர்வமாக பயன்படுத்தணும்னா ஒரு நாட்டை அழிக்க. We can able to destroy, we can able to demolish a country by using a simple bomb. ஒரு சின்ன குண்டு மாதிரி, சின்ன ரப்பர் கிரிக்கெட் பால் மாதிரி ஒன்று இருந்தால் போது. 3 பாலை போட்டால் அமெரிக்கா அவுட்டு, 2 பால் போட்டால் இந்தியா அவுட்டு. மொத்தம் ஒரு 15 பால் இருந்தால் உலகமே இருக்காது. இப்போ என்ன பிரச்சனைனா, யார் மேலே போடுறது, ஃபஸ்ட்டு யார் போடுறது? ஃபஸ்ட்டு போட்டவன் நம்மளை போட்டானா, நாம் ஃபஸ்ட் போட்ட மேலே 3 போட்டால் அவனும் செத்தான். அவன் செத்தது பிறகு நாம் தப்பிச்சுக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல பாதிக்குது. இன்னொரு கண்ட்ரி நம்ம மேலே போடுறான். ஸோ நாம் செத்து போகிறோம். அவன் மேலே இன்னொரு கண்ட்ரி போடுறான்னா, இதெல்லாம் வந்து எத்தனை மணி நேரத்தில் நடக்கலாம்னா 1 ஹவர்ஸில் உலகமே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு கிரிக்கெட் பந்து, 10 கிரிக்கெட் பந்தை 10 நாட்டு மேலே வீசினாங்கன்னா உலகம் என்பது இல்லவே. ஸோ ஹியர் the nuclear fission reaction is misused by the concerned authority. நான் கவர்மெண்ட் சொல்ல முடியாது, ஆனாலும் வச்சுக்கோணும். ஏன்னா எல்லாரும் வச்சுருக்காங்க, நாமளும் வச்சுக்கணும். ஏன்னா in order to save our country we have already have an MOU with the US. நமக்கு வந்து தெரிந்து அணுகுண்டு தயாரிக்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியா போட்டு பல சட்டங்களை வந்து ஏற்றினார். இப்போ பில் கேட்ஸ் நினைக்கிறார், தான் மன்மோகன் சிங் அதெல்லாம் முடியாது, பாரத பிரதமர் முடியாது, இந்தியா சொன்னது நீ கேட்கணும். எல்லாம் கேட்டு கடைசியில் நான் இருக்குது தயாரிச்சிருக்கிற, ஆனால் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். கையெழுத்து போட்டாச்சு. ரைட்டில் உலகம்னு தெரியும், நமக்கு குண்டு இருக்குன்னு தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும் நமக்கு குண்டு இருக்குதுன்னு. அதையும் மீறி நம்முடைய அணு விஞ்ஞானி மாணவர்களுடைய முன்னோடி, ஏன் நான் நேரில் சந்தித்த ஜனாபதி APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பொக்ரைன் மத்திய பிரதேசத்தில் அமெரிக்காவுடைய சேட்டலைட்டில் மண்ணை தூவிட்டு அப்படியே மாட்டு வண்டியில் கொண்டு போய் பொட்டாரு குண்டு. அமெரிக்காக்கார சேட்டலைட் இருந்து பிரதமரை திரும்பி பார்த்தா இந்தியா அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடித்து விட்டது. இதுக்கு முன்னையே இந்திரா காந்தி பீரியடில் பண்ணாங்க. அப்போ இவ்வளவு வசதியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தா அவன் சேட்டலைட் மேலெல்லாம் செயற்கைக்கோள் இந்தியா அனுப்பிச்சது, 14 நாடுகளுடைய செயற்கைக்கோள் இஸ்ரோவிலிருந்து அனுப்பிச்சது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே எது கேமரான்னு அர்த்தம். எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா பார்க்கணும்னு நினச்சின்னா இப்போ இந்த கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே நான் இருக்கிறேன். லேப் விட்டு வெளியே வந்து அந்த கார்கிட்ட போய் நின்றுன்னா என் நெத்தியில் வச்சுருக்க திண்ணீர், குங்குமம், திண்ணீர், முடி, வாட்சு, இப்படி வாட்சை காட்டினா வாட்சில் இருக்கக்கூடிய நம்பரு, டைமு, பேர் முதற்கொண்டு எந்த கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியை பார்க்கலாம். அதான் கூகுள் மேப்பு. கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்து மேப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் அதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் மேப் பயன்படுத்தி ரூட்டை தான் சொல்ல முடியுது. கூகுள் பிக்சர் போய் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜினுடைய படம் தெரியும், கேட்டு தெரியும், ரோடு தெரியும், இந்த பில்டிங்கெல்லாம் தெரியும், பார்க்கலாம். ஆனால் அது கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால ஓவர் வியூ மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரிஜினல் வியூ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்க்க முடியும். அதனால் சேட்டலைட் மூலிமா எந்த நக்சலைட் எங்கே இருக்குது, எந்த புலி எங்கே போயிட்டுருக்குது, ஒரு மோகன் எங்கே போயிட்டுருக்காரு, பைக்கில் போகிறாரு, அத்தானி, இதெல்லாம் யாருக்குன்னா ரொம்ப விவிவிஐபி, ரொம்ப பிரதமர் அப்படிங்கும்போது அவர் போகிற இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த கேமரா இத்தனை வீடியோவில் எடுத்தாலும் கூட சேட்டலைட்லேருந்து அவர் ஏறினதுலேருந்து போகிறது வரைக்கும் அத்தனையுமே எடுத்துக்க முடியும். நீயும் நானும் ஃபோனில் பேசுகிறோம். ஆனால் நீ என்ன நினைக்கிறீங்கன்னா நான் அவங்களோட ஃபோனில் பேசுறது தெரியாது, நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன் சார், நானும் தான் பண்ணிட்டேன். நீ ரெக்கார்டே பண்ணாத, நேராக நீ ஏர்டெல் ஜியோ கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த கால் அந்த காலுடைய ரெக்கார்டு எடு அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டு ஐயா இந்தாங்க ரெக்கார்டு எடுத்து போலீஸில் கையில் கொடுத்துருப்பான். அதனால தான் இப்போ எல்லா திருடங்களுமே சிசிடிவி கேமராவை தூக்கினாலும் கூட கொலை குற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஃபோன் அனுப்பிச்சிட வேண்டியது, நம்பர் அனுப்பிச்சிட வேண்டியது. என்ன நம்பர் பயன்படுத்தினான்னு இருந்தாவ அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 1 இயருக்கு நீ யாரோட பேசிட்டு இருந்த, என்ன பேசுன, என்ன திட்டம் தீட்டின, அத்தனையுமே உனக்கு எடுக்கணும் எனக்கு எடுக்கணும்னா என்னுடைய ஃபோன் கால் எல்லாமே எடுத்தாங்கன்னா நான் பேசின அத்தனை பதிவுகளும் கட்டாயம் வந்துவிடும்.
அதனால தான் வந்து இப்போ சமயத்தில் தற்கொலை நடந்தது போட்டாங்க, அவருக்கு தொடர்பு இவருக்கு தொடர்பு இதோடு தொடர்பு கொண்டால் என்னை மாற்றி விட்டார்னாங்க. ஒரே ஃபோன் கால் ஜியோ ஏர்டெல் 4 இதுக்கு ஃபோனை பண்ணி இந்த ஃபோன் நம்பர்லேருந்து என்னென்ன ஃபோன் போயிருக்குதுன்னு கேட்டால், ஐயா இந்தான்னு எடுத்து கொடுத்துருவா, உன்னை கொல்ல போகிறேன் பாரு, நீ சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற, அத்தனை ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜியில் இங்கேருந்து அமெரிக்காவில் பேசுகிறா, இங்கேருந்து பாடம் நடத்துகிறா, இத்தனை டெக்னாலஜி இருக்கும்போது we are also having the nuclear energy technology. So all of you must know about the strength of India. இந்தியாவுடைய வலிமை என்பது இப்போ இல்லை. முதல் போரில் ஜெயிச்சா 2வது போரில் கசகசா வாச்சு, அதற்கு பின் நடந்த அத்தனை போர்களும் இந்தியா வெற்றி பெற்றதுக்கு காரணம். இப்போ லடாக் பகுதியாகட்டும், கார்கில் ஆகட்டும், இப்படியே நினச்சா இந்தியா அடுத்த செகண்டே பிடிச்சிரு. ஈவன் இப்போ ஃப்ரான்ஸ் இருந்தவங்க நம்ம ஃப்ளைட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம், ஸ்பெஷல் இது வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்தியா வந்து நம்பி இருப்பது எதை மட்டும்தான் என்றால் மூளையை மட்டும்தான். உலகம் இந்தியாவை மதிக்கிறது. அமெரிக்காவில் வந்து துணை ஜனாதிபதி இந்தியர் அப்படின்னா அது காரணம் இந்தியாவினுடைய மூளை. அமெரிக்கா வந்து இந்த ஒரு கொஞ்ச நாள் தான், 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இப்போ யாராக இருக்குன்னா இந்தியர் தான் இருக்க போகிறாங்க. என்னுடைய தலைமுறை என்னுடைய பையன் உங்கள் தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாய் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி நம்ம கிளாஸ்மேட்டா அப்படின்ப பையன் வந்து சொல்லுவா, என் கிளாஸ்மேட் தான் ஜனாதிபதி இருக்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி உறவுகள் வலுப்படுகின்றன. இந்தியாவுடைய சேவை தேவைப்படுகிறது. Being an young generation, I request all of you to go through this video very carefully and utilize this. This is a 7-mark question, no doubt in it. Apart from that, you have to write the chain reaction. So, it is very difficult for me to prepare the notes for every time. So, I will just take a snapshot of this nuclear chain reaction from the book and I will attach with the notes. So, don't find fault with me. I can able to give all these details. For to draw this diagram, I have to go to paint and I have to type as n and 0. I have to put this 0 here or 3. Or I have to go to MS Word. In MS Word, I have to type n01. Then I have to take it into the PowerPoint. PowerPoint வச்சுன்னா இந்த 0 ஒன்று கீழே மேலே வராது, PowerPointல ஈக்குவலாக தான் காட்டு. So lot of problems are there. You think that it is a very simple method of preparing a video, but it is not a simple process. It is a tedious process. That is why, in order to avoid my mental stress and concentration, so this new idea is just 2 days back, a student came to my cabin, and as per their idea, now I started the class in a live manner. So last class, it was a live program, it was recorded and it was uploaded. So this video will also be uploaded within today or tomorrow morning. Kindly make use of all the polytechnic students who are studying in Tamil Nadu and get the benefit out of it. Reap the benefit out of it. So இதில் இப்படி நன்மைகளை அறுவடை செய்யுமாறு அனைவருக்கும் என்னுடைய எதிரி கூறி, with this I will wind up the nuclear energy. We will discuss the nuclear fission. So the next one is nuclear fusion. This is also called as nuclear energy. Nuclear energy. அதாவது உட்கரு ஆற்றல் சொல்றோம். ஃபியூஷன் என்னதுன்னு சேர்க்கிறோம். அணுவின் கருக்களை சேர்ப்பதால் புதிய அணுக்கரு உருவாவதால் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அப்போ சேர்க்கும் அணுக்கருவின் எடையும் கிடைக்கும் அணுக்கருவினுடைய எடையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறையா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசப்படுது. அந்த வித்தியாசமான அந்த அமௌண்ட்ரா ஆற்றலா மாறுது. சேர்க்கும் அணுக்கருக்கள் வேறு, கிடைக்கும் அணுக்கரு வேறு. எலிமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எனவே அது என்னன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன். அதனால வரக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகே, அப்போ ஃபியூஷன்னா சேர்த்தல், உட்கரு பிளத்தல், இங்க உட்கரு இணைத்தல். நியூக்ளியர் உட்கரு, I don't think whether it is correct or not. உட்கரு இணைவு, இணைத்தல் அல்லது உட்கரு சேர்தல். I don't know whether it is correct or not. அப்போ it is the process
by which two light nucleus. Light na very light நினைக்க வேண்டாம். Light na low weight. ரொம்ப light weight nucleus. ஏன் உனக்கு அவ்வளோ சிரமத்துண்டு பண்ணுவோம். So when two lightweight nucleus, அல்லது when two nucleus of low mass, உனக்கு எது ஈஸியோ, it is a process by which the two nucleus of low mass are fused together. இதுதான் உங்க கையில தான் இருக்கு, என்கிட்ட இல்ல. again நான் சொல்லிடுறேன். It is the process by which two nucleus of low mass are fused together to form a heavy nucleus. ஏன் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை போடாம லைட்னு போட்டோம்னா, இங்க லைட் இதுக்கு ஆப்போசிட் ஹெவி, லேசானது குறைவானது, இது கனமானது. லோ அப்படின்னு போட்டுருவோம். இங்க என்ன போடுறோம்னா ஹைன்னு போடுவோம். அப்போ லோயர் மாஸ் nucleus of lower masses into higher masses. அது நல்லா இருக்காது. ஹையர் மாஸ் சொல்றது ஹெவி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். So what is the exact definition? It is the process by which two lightweight nucleus or two nucleus of low weight are fused together to form a heavier nucleus. In presence of this is the difference between fission and fusion. Fissionல ஒண்ணுமே இல்லை. ஒரு யுரேனியத்தை வச்சுக்கிற துளியூண்டு நியூட்ரானை போட்டு டக்குன்னு தாக்குற குண்டு தயாரிச்சாச்சு, ஆட்டம் பாம்பு தயாரிச்சாச்சு. சார் இங்க என்ன பண்றீங்க? இது ஹைட்ரஜன் பாம்பு. இந்த பாம்புக்கு பேர் என்னன்னா ஹைட்ரஜன் அணுகுண்டு. சார் ஹைட்ரஜன் அணுகுண்டு எப்படி சார் தயாரிப்பீங்க அப்படின்னா, இப்படி வச்சுக்கிற ரெண்டு ஆளுகளை, ரெண்டு சின்ன சின்ன ஆளுகளை கையில் வச்சாச்சு. டூ நியூக்ளியஸ் ஆஃப் லோ மாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபிஷனில் பார்த்தோம்ல பிளத்தல்ல, அதாவது யுரேனியத்தை வந்து ஒரு கிலோ கொண்டு தாக்கணும், அவ்வளோ டன் எனர்ஜி வருது. அப்போ யுரேனியம் நியூட்ரானை ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து இது மேலே போட்டேன்னா அத்தனை ஆற்றல் சேர்ந்தாதான் இது ரெண்டு ரெண்டு சேருவாங்க. பார்த்துக்க 6-21 அவ்வளவு எனர்ஜி இருந்தால் தான் இந்த ஹைட்ரஜன் டோர் ஒன்று சேருவாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் பாம்பு தயாரிக்கணும்னா நீ என்ன பாம்பு அது மேலே போடணும்னா ஏட்டம் பாம்பு மேலே போட்டேனாக்கா அந்த ஏட்டம் பாம்புன்றது ஏட்டம் பாம்பு போட்டவன் நாடு அழிஞ்சிருது. ஏட்டம் பாம்பு போட்டு ஹைட்ரஜன் மேலே போட்டேன்னா கிடைக்கக்கூடிய பாம்பு வந்து ஹைட்ரஜன் பாம்பு உலகம் அழிஞ்சிடும். ஹைட்ரஜன் பாம்பு யாரும் இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருக்கலாம், ஹைட்ரஜன் பாம்பு என்பது நம்ம கைவசம் இல்லை. நாம தான் அந்த ஸ்பாட்டில் தான் தயாரிக்கணும். இப்போ வந்து ஒரு நாடு நம்ம வந்து இப்போ இது வந்து எக்ஸுங்கிற நாடு நம்ம வச்சுக்கிறோம். ஒய்கிற நாடுன்னா ஒய்கிற நாட்டில் ஒரு டப்பாவில் ஹைட்ரஜன் இன்னொரு டப்பாவில் ஹைட்ரஜன் வச்சுட்டு அந்த ரெண்டு டப்பாக்குள்ள யுரேனியம் நியூட்ரானியம் வச்சுட்டோம்னா பட்டன் அமுத்தினாவே இங்கே அணுகுண்டு தயார். அந்த அணுகுண்டு வெடிச்சதுன்னா எவ்வளோ ஆற்றல் வருமோ அந்த ஆற்றல் தான் இந்த ரெண்டு பேருக்கு ஹைட்ரஜனை சேர்த்துச்சா ஒன்றுமே பண்ண முடியாது, உலகமே அழிச்சிருது. அதுக்கு பேர் ஹைட்ரஜன் பாம்பு. ஸோ இது பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் யூஸ் பண்ணுறதுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னா சூரியனுடைய கிட்டத்தால் யாராச்சும் நெருங்க முடியுமானா உலகமே ஒன்று சேர்ந்தாலும் சூரியன் கிட்ட போக முடியாது. அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் போய் நின்னா என்ன ஆற்றலோ அந்த ஆற்றல் தான் ஹைட்ரஜன் பாம்பு. அப்போ இது எங்கே உருவாக வாய்ப்பு அதிகம்னா சூரியன் பக்கத்தில் அதனுடைய வெளிச்சமெல்லாம் வருது இல்லையா, இந்த ஹீட்டு, அந்த சூரியனுடைய அந்த ஃபர்ஸ்ட் பகுதி முதல் சர்க்கிள் அங்கே தான் என்ன பாம்பு உருவாகிட்டே இருக்குதுன்னா ஹைட்ரஜன் பாம்பு உருவாகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒளி தான் நமக்கு பூமிக்கு வந்து கிடைக்குது. சந்திரனே 10 கோடி மைல் தூரத்தில் இருக்குதுன்னா சூரியனுக்கு கிடைக்கிறது. சரி, டியூரிங் திஸ் ரியாக்ஷன் இங்கேயும் அதே மாதிரி தான் எனர்ஜி, இது ரியாக்டர், இது ப்ராடக்ட், இடம் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசமான வந்து நமக்கு என்னவா மாறுதுன்னா ஆற்றலாக மாறுது. டியூரிங் திஸ் ரியாக்ஷன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. நிறைய வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துன்னா நமக்கு ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்னா இந்த இடத்துல
2 2 இந்த இடத்துல ஏதோ ஒரு எக்ஸ்னு போடணும். ஆனால் 2 4 போட்டிருக்கிறேன். ஏன் 2 4னா இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணிட்டு எழுதி ஆகணும். பட் இது விளக்கி இருக்கிற பாரு. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் எத்தனைன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் hydrogen 1 plus hydrogen 1, it gives hydrogen 2 2. மறுபடியும் hydrogen 2 plus hydrogen 2, it gives helium 2 4. மிச்சம் ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கு பேரு பாசிட்ரான், பாசிட்டிவ் எலக்ட்ரான், பாசிட்டிவ் எலக்ட்ரான். இதுதான் கரெக்டா நம்ம சொல்லணும். பட் இப்படி சொன்னா உலகத்தில் கேட்டால் 2 போடலாம் ஐயா அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் வேணா 2 போடுவாங்க, முட்டாலும் கூட போட மாட்டான். அணுஜன் மாறாது. அப்போ அணுஜன் மாறாகும் போது நாம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படித்தான் எழுதி ஆகணும்னா, நீ பாரு, நெட்ல போய் பாரு, அல்லது எங்க வேணா சர்ச் பண்ணி பாரு, பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டு. 4 ஹைட்ரஜன் ஒன்று சேருது. இந்த 2 ஹைட்ரஜன் இந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா 1 2 3 4 வருது. மேலே 4. அப்போ ஹீலியம் 4 கரெக்டு. 4 பதில் 2 போட்டுற ப்ளஸ் என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரான் 2 0. இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா +2 ப்ளஸ் எலக்ட்ரான். நீ கேள்வியே படல. எலக்ட்ரான்னா மைனஸ் சார்ஜு, ஆனால் இங்கே என்ன சார்ஜு? ப்ளஸ் சார்ஜு. அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரான். அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரானுக்கு பேர் என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் பாசிட்ரான். 2 பாசிட்ரான், பாசிட்டிவ் எலக்ட்ரான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஹைட்ரஜன் சேர்ந்தா ஹீலியம் +2 பாசிட்ரான் ப்ளஸ் பாசிட்ரான் இந்த இடத்துல போடணும். அப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணலாம்னா 2ஆல் போட்டுக்கலாம். 2 2ன்னு போட்டால் கரெக்ட். 2 2ன்னு போட்டால் கரெக்ட் ஈக்குவேஷன் 4. அப்போ இங்கே 2, அப்போ இங்கே 2 ஆகி போச்சு. 2 2 4 சரியாக போச்சு. ப்ளஸ் நியூக்ளியர் எனர்ஜிக்கு பதிலாக இந்த இடத்துல போட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கேன்னா 2 + 0 பாசிட்ரான். இப்படி எழுதினாலும் போகுது, அல்லது இதை மட்டும் எழுதினாலும் போகுது. ஸோ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய மேட்டர் என்னன்னா, 3வது பாயிண்ட், த மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் லெஸ் தேன் தி ரியாக்டன்ட். இதனுடைய எடை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுனா 2 கிராம் தான். 2 கிராம் தான் கம்மியாக இருக்குது. த டிஃபரன்ஸ் இன் தி மாஸ் லாஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி. ஃபார்முலா E=mc². அதே தான். த ஃபியூசன் இஸ் triggered by the fusion ஆனது is triggered or it is initiated. அல்லது இந்த ஃபியூசன் இணைவானது எப்படி நடைபெறும் என்றால் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பித்தல். எப்படி 2 பேருக்கு சேர்த்த முடியும்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் 2 பேரும் சும்மா சேர மாட்டாங்க. யாரை பயன்படுத்தினா தான் 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னா, ஏட்டம் பாம். இதுக்கு முன்ன ஃபிஷன்ல படிச்சோமா, அந்த கடத்த பம்ப குண்டுக்குள்ள அணுகுண்டை தூக்கி இந்த 2 பேருக்கு மேல போட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஹைட்ரஜன் குண்டு கிடைக்கும், ஹைட்ரஜன் பாம் கிடைக்கும். ஸோ த எனர்ஜி கிவன் பை த சன் இஸ், சூரிய ஒளியினுடைய ஆற்றல் ஆனது எப்படி எத்தனால வருதுன்னு சொன்னா டியூ டு ஃபியூஷன் ரியாக்ஷன். அப்போ வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்கள் எல்லாம் சூரிய ஒளியினுடைய ஆற்றலை பயன்படுத்தி அங்கு வெளியிடக்கூடிய வெப்பம்தான் பூமிக்கு வந்து சேருகிறது. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் திங். திஸ் பாம் இஸ் கால்ட் அஸ் hydrogen bomb. So with this, I hope it is we are in a position to learn everything, and I hope we have completed 90% of the nuclear chemistry. The rest is nuclear reactor and application of nuclear chemistry. So on the end of these two, I used to it is called created a PowerPoint for you. I include this video in the PowerPoint. You just go through the video. So with this, the nuclear chemistry over. Already I have prepared, I have uploaded the metallurgy of iron and minerals. It's a separate topic. It's a very big topic. நல்லா பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நடத்திருப்பேன். ரொம்ப லெவல் கீழே இறங்கி டோட்டலாக யார் ஒரு சாதாரண மனிதன் பார்த்தாலும் கூட, படித்த அறிவு காது கேட்கும் ஒரு பார்த்தாலும் கூட புரிகிற மாதிரி அதை சொல்லியிருப்பேன். ஈக்குவேஷன் மட்டும் வேணால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த அளவு போய்ட்டு அதே மாதிரி குரோமியம்
டைட்டானியம் வந்து ரெடியாக இருக்குது, டங்ஸ்டன் ரெடியாக இருக்குது. 3rd யூனிட் ஓவர். 4th யூனிட்டை பொறுத்தளவுக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ஓவர், கிளாஸ் வந்து ஓவர், ரிஃப்ராக்டரிஸ் ஓவர். 5th யூனிட் மட்டும்தான் இருக்குது. அதில் 2 லெசன் பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பெரிய சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய படம் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம பிளாஸ்டிக் நடத்திட்டோம். ஸோ அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவியெல்லாம் வருதில்ல, டிவி வந்து பிரசிடென்ட் பை மோகன் வரும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சஃபிஷியன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அது ரெடியாக இருக்குது. ரப்பருக்கு மட்டும் போட்டால் போகுது. I hope within a day or 2 I will upload all the video. So I kindly request all of you to go through the video and get benefited out of it. Thank you very much. ரப்பருக்கு மட்டும் போட்டால் போகுது. I hope within a day or 2 I will upload all the video. So I kindly request all of you to go through the video and get benefited out of it. Thank you very much.